மக்கள் அந்த டெலிபோன் மூலியமா அந்த டாலர் இந்த டாலர்னு சொல்லிட்டு அவன் விற்கிற டாலர் வாங்கி உங்க கஷ்டத்தை கேட்கறான். கேட்ட உடனே அத அவன் வந்து அந்த கஷ்டத்தை தீக்கிற மாதிரி தீக்குது. நம்ம உண்மையை சொல்றோம் ஐயா, குடும்பத்தில் இப்படி எல்லாம் கடன் வந்துட்டு கஷ்டப்படுறோம்னு சொல்றான். அவங்க அதை சாதகமா எடுத்துக்கிட்டு நமக்கு தகுந்த மாதிரி பேசுறாங்க. பயப்படாத மகனேன்றாங்க. அப்படி சொல்லி சொல்லி மொத்தம் 20 லட்சம் 30 லட்சம் ஏமாத்திட்டாங்களே. ஏமாத்திக்கிறாங்க. அது இப்ப இன்னும் ஒரு மாசம் போது ஒரு 50,000 தருவான். நீ இப்ப பயப்படாதீங்க. 50 ரூபாயா? 50 லட்சம். அத சொல்லு முதல்ல. 50 லட்சம் தரேன்னு சொல்லிருக்காங்க. சொல்லிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி எத்தனை லட்சம் எத்தனை கோடி தரணாங்க? அதுக்கு முன்ன வந்து 2 தருவேன், என் மாவனுக்கு 3 தருவேன், 2 தருவேன், 1வது வரும். பயப்படாத, கவலைப்படாத. ஆமா, 1ன்னா அது மாதிரி கிடையாதுப்பா. 2க்கு 1ன்னா என்ன அர்த்தம்? தமிழ்ல சுத்த தமிழ் தானே. நீ தமிழ் தானே பேசு. 1 கோடி ஐயா. 1 கோடி 2 கோடி 3 கோடி தரேன்னாங்க. கட்சியில ஒரு தெரு கோடி நிக்க வச்சிட்டாங்க. உன்ன எல்லார்கிட்ட கடன் வாங்கி பணத்தை கொடுத்துட்ட. இப்ப நீ கடங்க தான் இருக்கிற. ஆமா, அந்த டெலிபோன் நம்பர் சொல்லட்டுமா? கரெக்டா இருக்கிற பாரு. 93 99 0 84 512. இன்னொன்னு 95 99 08 45 12. இன்னொன்னு 9 11 17 திருப்பி 17 80 607. இன்னொன்னு 9 11 71 78 0 603. இதான நம்பரு? இந்த நம்பர் தான் போன் பண்ணாங்களா? இந்த நம்பர்ல போன் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த பொருள் கொடுத்தாங்க. அவங்க 20 லட்சம் மேல பணம் வாங்கிட்டாங்க. உனக்கு இத்தனை கோடி அத்தனை கோடி தரேன்னு சொன்னாங்க. நான் அப்பயும் சொன்னேன், எனக்கு அம்மாலாம் வேணாம், கடன் உதவி செய்தா போதும் தான் சொல்லி நாம ஈடுபட்டோம். ஆமாங்கய்யா. ஐயா நல்லா கவனியா, நல்லா அறிவுபூர்வமா கவனிங்க. அவங்களே வந்து போனா இதை வந்து ஏமாத்தி புடைக்கிறாங்க மக்களை. அந்த ஆன்மீக பேர்ல வச்சு, தெய்வத்தின் பேர்ல வச்சு அவங்க வந்து இந்த வியாபாரம் பண்றாங்க. அந்த ஆமாவோட அந்த இதுவோடு அது இதுன்னு சொல்லிட்டு ஆமா டாலர் இந்த டாலர் வியாபாரம் பண்றாங்க. அதான் கருங்காலி மலர் வியாபாரம் பண்றாங்க. அவங்களே உங்ககிட்ட வாங்கி புடைக்கிறாங்க. அவங்க எப்படிங்க கொடுப்பாங்க? அதை ஒரு 6வது அறிவு கொண்டு ஒரு யோசனை பண்ண வேணா. உங்களுக்கு பெரிய மஞ்சள் வயசாகுது. என்ன வயசு உங்களுக்கு? 66 வயசாகுது. நீ வந்து பாப்பனா இந்த 66 வயசு உன் புள்ள மதிப்பானா? உங்க புள்ள கிட்ட சொன்னா உனக்கு சேப்பானா? வீட்டுல சேப்பானா? அதான் எளியும் மூலியமா ஒன்றும் படாதுக்குது. கடன் எப்படி அடைக்கிறதுன்னு அப்படியே தான் முடிச்சு நடக்கிறேன். அப்புறம் உங்க விளம்பரத்தை பார்த்துட்டு தான் ஐயா கிட்ட போய் வரும்னு விட்டுட்டு வரேன். ஐயா, நான் வந்து 3500 கோயில் குடுதல உலசான படிச்சுவேன். இது மாதிரி ஊரை மக்களை ஏமாத்தி புடைக்கிற ஈனப்பொழுப்பு கிடையாது. ஈனப்பொழுப்பு நான் புடைக்க மாட்டேன். நான் குடுதல உலசான படிச்சுவேன். நான் செய்யற பரிகாரம் எல்லாம் யாக சாமான், பூஜை பொருள், அன்னதானம், கும்பாபிஷேகம், நவகிரகங்கள் இது மாதிரி தான் பூஜை பண்ணுறதுக்கு வாங்கி தர சொல்லுவேன். தவிர அன்னதானம் பண்ண சொல்லுவேன், இந்த கோயில் போக சொல்லுவேன், அந்த கோயில் போக சொல்லுவேன், இந்த யாகங்கள் சொல்லுவேன், ஓமங்கள் சொல்லுவேன். நான் எல்லாமே இறை பரிகாரம் தான். சில மந்திரங்கள் சொல்லுவேன். சரிங்க ஐயா, நம்பி நடந்துட்டுமா. அப்புறம் அதுல இருந்து வெளியே வந்து கொஞ்சமாவது கொடுத்தாங்கன்னா வந்துடலாம்னு தான் நான் நம்பிக்கிறேன். ஐயா, என்னத்த சொல்றதுன்னு தெரியலையா உங்களுக்கு எல்லாம்? கொஞ்சமாவது கொடுப்பான்னு இன்னும் எதிர்பார்க்கறீங்க. அதான் யானை வாயில போட்டு ஒண்ணு வருவோம், திரும்பி வருமானு எதிர்பார்க்கறீங்க. அவங்களும் அப்படித்தானே சொல்லிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. அப்படிதான் திருடன் ஏமாத்திரம் அப்படித்தாங்க சொல்லுவாங்கய்யா. அதாவது கடை வாங்கிட்டா கூட ஒருத்தர் கடை வாங்குறவங்க அப்பா ஐயான்னுவான். கடை வாங்கிட்டே போடா கொடுக்க மாட்ட போடான்னுவான். அப்படிப்பட்ட உலகம் இது. கவலைப்படாத, நான் கொடுத்துறேன்னு சொல்லிக்கிறாங்க. கொஞ்சமாவது கொடுப்போம், பயப்படாத. சரியா, கடன் அடைக்க உதவி செய்யறாங்க. முக்கியமா சொன்ன ஒரு அம்மா சொன்னீங்களா, அந்த அம்மா பேருனா? ஈஸ்வரி, அகிலாண்ட ஈஸ்வரி அம்மா. அகிலாண்ட ஈஸ்வரி. அப்பா தெய்வத்தின் பேர் வச்சு அகிலாண்ட ஈஸ்வரி அந்த அம்மா பேரு. ஆமா ஆமா. போன் பண்ண எடுக்கிறாங்களா? அங்க இருக்கிற மேடம் பூரா உண்மைதான் எத்தனை மேடங்க ஐயா? ஒரு 10-15 பேர் இருக்காங்க மேடங்க, பொம்பளைங்கள பேசுறது. திவ்ய ரிஷி மேடம். திவ்ய ரிஷி மேடமா? ஆமா ஆமா ஆமா. ஓஹோ, திவ்ய ரிஷி மேடம். ஐயா, அது வந்து டெலிபோன் கம்பெனி தான். அது டெலிபோன் கம்பெனி. அந்த ஆமா, திவ்ய ரிஷி மேடமா? ஆமா. இப்ப வந்து மடாதிபதிகளும் நல்ல மடாதிபதிகளா இருக்காங்க நாட்டுல. தங்கமான மடாதிபதிகளா இருக்காங்க.
இருக்கிறாங்க. அந்த மடாதி பேர் என்ன வந்து பேர் இது மாதிரி ஒரு சிலர் கெடுத்துறாங்க. எவ்வளோ நல்ல ஜோசியெல்லாம் இருக்காங்க, ஆன்மீகத்தில் எவ்வளோ நல்ல பேர்லாம் இருக்காங்க. ஒவ்வொரு துறையிலும் நல்லவங்க இருக்காங்க. காவல்துறையிலேருந்து, அரசியல் துறையிலேருந்து, கலைத்துறையிலேருந்து, தொழில் துறையிலேருந்து நல்லவங்க இருக்காங்க. ஒரு சிலர் வந்து போனா இது மாதிரி ஏமாத்தி புழைக்குதான் பொழைப்பு நிறைய பேருக்கு. அதாவது ஐயா, நமக்கு வந்து ஆண்டவன் வந்து எங்களை ஜோசியர் ஆலோசனை பண்ணி செய்யணும். ஐயா இது நல்லதா, இது கெட்டதா, இது செய்யலாமா செய்யக்கூடாதா. இன்னும் கூட பாருங்க, இன்னும் விளம்பரம் கருங்காலி மாலை ஒன்று வாங்கியிருக்காங்க, கருங்காலி மாலைன்னு சொல்லிட்டு. அதான் சொல்றேன், நீங்களே 20 லட்சம் ஒரு ஆள் ஏமாத்திட்டீங்கன்னா இதுவரை எத்தனை பேர் உலகத்தை இந்தியாவில் ஏமாத்திருப்பாங்க பாருங்க. இப்போ சொல்றாங்க பயப்படாத, உனக்குள்ள பலன் வந்து சேரும். அதுக்கு முன்னாடி ஏதோ சொன்னாங்களே, ஏதோ வீட்டுல ஏதோ கந்திஷ்டி என்ன சொன்னாங்க வீட்டுல தடங்கள் எனக்கு செய்வனெல்லாம் செய்துட்டாங்களாம், இப்படி எல்லாம் சொல்லி வேற வாங்கிட்டாங்க பயமுறுத்தி. எப்படி பயமுறுத்துறாங்க பாரு. செய்வினது கிடையாது தெரியுமா உனக்கு? அதெல்லாம் அந்த தடையெல்லாம் நீக்கினாதான் உனக்கு கிடைக்கும். ஓ, செய்வின தடைய நீங்க நீக்கணுமாமா? நான் ஒரே வார்த்தை, அது மாதிரி செய்வினது ஒரு கிடையே கிடையாது. இது ஏமாத்தல், இது ஃப்ராடு, மக்களை ஏமாத்தி பயமுறுத்தி பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு. அதான் சொன்னீங்க. அதாவது ஐயா, அதுதான் எங்கள் மாதிரி ஜோசியரை பார்க்கணும். உண்மையான ஜோசியரா எங்கெல்லாம் வந்து போனா பார்க்கலாம். என் பையன் அட்வொகேட்டு, என் பொண்ணு வந்து போனா வந்து அட்வொகேட்டு, என் பையன் வந்து அட்வொகேட்டை முடிஞ்சு இன்னொரு பதவி, அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய பதவி. நீங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதை வந்து அதை சொல்லாதீங்க, அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. என் பையன் வந்து டாக்டர், MBBS MD ரேடியாலஜி. என் மருமகன் MBBS MD ரேடியாலஜி. அதாவது எதுக்காக சொல்ல வரேன்னா, இதெல்லாம் வந்து போனா என் நம்பரை வந்து கண்டுபிடிச்சு சொல்லலாம், என் மேல தக்க ஆக்ஷன் எடுக்கலாம். ஐயா அவர் இத்தனை கோடி ஏமாத்திட்டாரு, 2 லட்சம் ஏமாத்திட்டாரு சொல்லலாம், என் மேல நடவடிக்கை எடுக்கலாம். ஆனா சொல்ல முடியும், உண்மையா இருந்தாதான் சொல்லலாம். நான் யாரும் ஏமாத்த மாட்டேன். நான் 10 ரூபாய் பொருள் அந்த பாரு என்னவேன், எது செலவாங்கிட்டா இந்த கோயில் குமாஷமா யாக சாமான பூஜை பண்ண பாருன்னுவேன். இந்த ஊரை ஏமாத்த ஜோசி நான் கிடையாது. எந்த பொருளோ அதை பாரு, எங்கிட்ட பிரச்சனை தீரும், எங்கிட்ட வந்தாலும் பிரச்சனை தீர்வு சொல்லு. இது வந்து இந்த நம்பர்லாம் நோட் பண்ணிப்பாங்க. இது வந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். தைரியமா இருங்க, உங்க பணம் உங்ககிட்ட வந்து சேரும். அதாவது ஒரு பணம், இது ஒரு விடிவு காலம் பிறகும். இது ஒரு விடிவு காலம் கண்டிப்பா பிறகும். அதான் சொல்றேன், உங்க மூலியமா ஒரு விடிவு காலம் பிறகும். வெளியே வந்து இதை பற்றி வெளியே காட்டிக்கணும் ஐயா, உள்ள ரகசியமா செய்யணும் ஐயா. அதாவது அவங்க சொன்னாங்களா வெளியே காட்டிக்கணும்னு சொன்னாங்களா? அவங்க சொன்னாங்க. இப்ப நான் சொல்றேன், ஈடுபட்ட மாதிரியே வெளியே வந்து நான் அசியம் பட வேணாம்னு தான் நினைக்கிறேன். ஓஹோ, அதான் அவங்க கரெக்டா தான் அவங்க செலக்ட் பண்ணிக்கிறாங்க. உங்களை மாதிரி ஒரு அறிவாளியை தான் செலக்ட் பண்ணிக்கிறாங்க, உங்களை மாதிரி மேதாவி தான் செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க கரெக்ட் தான். அவங்க யாரை பார்த்து ஏமாத்துன்னு சொல்லிட்டு கரெக்டா தான் ஏமாத்திருக்காங்க உங்களை. எப்படி நம்பி நடந்தோமோ அதே போல வெளியே வந்து அப்புறம் யாருன்னா செய்யறாங்க. அதுதான், அதை கரெக்டா தான் உங்களை ஏமாத்திருக்காங்க. ஏமாத்துறது தப்பே கிடையாது, உங்களை ஏமாத்துறது தப்பு கிடையாது. ஏன்னா உங்களை வந்து நீங்களே வந்து போனா ஒரு சட்ட ரீதியா ஒரு சட்டத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா அவங்க எப்படி ஏமாத்தி தான் இருப்பாங்க. அதான் இந்த ஒரு மாசம் ஒரு 50 லட்சமாவது நீ கடனை கொடுன்னு சொல்லிடுறாங்க. ஐயா அவங்க கண்டி 50 லட்சம் கொடுத்து நான் மீசி எடுத்து மொட்டை அடிச்சுக்கிறேன். இந்த நான் ஜோசி தொழில விட்டுறேன். அதாவது உங்க குட்ட பண்ணி திருப்பி விட்டா போதும், அவங்க குட்ட பண்ணி திருப்பி அவங்க ஐயா 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 பேச்சு கேளுங்க. இதெல்லாம் ஒரு ஏமாத்து கோச்சியா, இதெல்லாம் வந்து ரைஸ் புல்லிங் ஒரு ஏமாத்து கோச்சிக்குது. அதாவது வந்து போனா ரைஸ் புல்லிங் சொல்லிட்டு அதுல வந்து அந்த அரிசி போட்டோம்னா யூத்துக்கு இத்தனை கோடின்னு ஒரு கேங்க் இருக்குது. அப்புறம் வந்து போனா புதையில தானே ஒரு கேங்க் இருக்குது, பணத்தை ரெட்டிப்பா தானே ஒரு கேங்க் இருக்குது. இது மாதிரி நூதனமான முறையில் ஏமாத்த பல கேங்க் இருக்குது இந்தியாவில், உலகத்திலேயே. குடும்பத்துல அமைதியே செத்து போச்சு. ஒரு லாட்டு சீட்டு மூலியமா வர மாதிரி ஒரு கேங்க் இருக்குது. ஒரு வந்து போனா உங்களுக்கு வந்து ட்ரஸ்ட் மூலியமா இத்தனை கோடி ஒரு அத்தனை கோடி ஒன்று ஏமாத்துற ஒரு கேங்க் இருக்குது. இந்த நாட்டில் உங்க சொத்து உன் பேர்ல எழுதி வச்சுட்டான்னு ஒரு ஏமாத்துற கேங்க் இருக்குது. ஐயா இது மாதிரி பல வகையில ஏமாத்துறாங்க நாட்டில், நம்ம தான் உஷாராகணும். ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள். 1ஆம் தேதி தர்மபுரி DNC லாட்ஜ், 2ஆம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி, 3ஆம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா இன் ஐயனார் கோவில் தெரு புது பஸ் ஸ்டாண்ட், 7ஆம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ், 8ஆம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ், 9ஆம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ், 10ஆம் தேதி வேலூர் MNR ரெசிடென்சி, 20ஆம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நாள் ரோட்.
26ஆம் தேதி திண்டுக்கல் சுகன்யா லாட்ஜ் விஜயம். 27ஆம் தேதி திருநெல்வேலி அருணகிரி லாட்ஜ் விஜயம். 15, 21, 28ஆம் தேதிகளில் பெங்களூர் ஹோட்டல் உட்லண்ட்ஸ் ரிச்மண்ட் சர்க்கிள். மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம். சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா, நம்பர் 23, முதல் குறுக்கு தெரு, அன்னை சத்யா நகர், பூத்தப்பேடு, முனீஸ்வரன் கோயில், ராமாபுரம், சென்னை 89. செல் நம்பர் 9841294932, 9444416854, 9042020323, 9042020324. நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம். முகம், கைரேகை, சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும். இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா? யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் யூடியூபில் காணலாம்.